எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்தியா வீலாக்ஸ் ஷேர் பண்ண 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இது இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பசங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது. ஸோ காட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் பக்கத்தில் ஆக்சுவலாக இங்கே இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் ரூமு. ஸோ அங்கே தனியாக படுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி வீடு இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து படுத்துப்போம். ஸோ அதனால் அங்கே நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி இங்கே டீ குடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே பசங்க கலர் கோழி குஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அது இங்கே மேலே மாடியில் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே புதுசாக இருந்தது, இந்த கோழி குஞ்செல்லாம் பார்க்கும்போது. மூஞ்ச பாருங்க. என்ன கோழியா? ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட காடு, அப்புறம் நாங்கள் இடம் வாங்கியிருக்கிற அந்த ஏரியா இங்கே வீட்டிலேருந்து 5 மினிட்ஸில் பைக்கில் போயிடலாம். ஸோ அங்கே அப்பாவோட காட்டுக்கு அப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் அன்றைக்கி போனோம். ஸோ 5 பேர் ஒரு பைக்கில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை அவங்க சித்தப்பா கூட, மீனாட்சி ஹரி அவங்க சித்தப்பா கூட இருந்தாங்க. அப்பா கூட வரணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் ஸ்டார்டிங்கில் அழுதுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ போகிற இடமெல்லாம் இப்படி தான் இருக்கும், தென்னந்தோப்பு, பனைமரம், அந்த மாதிரி மரமாக தான் இருக்கும். இங்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மலை இருக்கும். இந்த ஏரியாவில் தான் எங்கள் அப்பாவோட காடு இருக்குது. ஸோ இங்கே பாதை போகும். இந்த பாதையில் என்ட்ரன்ஸில் நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போகணும் காட்டுக்குள்ளே. அன்றைக்கி காட்டில் கரும்பு ஆல்ரெடி கரும்பு போட்டிருந்தாங்க. அன்றைக்கி கரும்பு வெட்ட வராங்க. ஸோ அதனால் வெட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 1 வீக். நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரும்பு அன்றைக்கி அப்படி வெட்டும் போது நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நாங்கள் மட்டும் வேகமாக கிளம்பி வந்தோம். அப்படி பசங்களை கொஞ்சம் நேரம் அங்கே தண்ணி எடுத்து விடுவாங்க. ஸோ காட்டுக்கு தண்ணி பம்பு செட் எடுத்து விடுவாங்க இல்லையா, அந்த இது அன்றைக்கி வந்தது. ஸோ அதை பசங்களை குளிக்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்திருந்தோம். நானும் ரொம்ப வருஷம் கழித்து எங்களோட காட்டுக்கு வந்திருக்கேன். இந்த உள்ளே போகிற வழியெல்லாம் தேக்கு மரம் இருக்கும். இந்த தேக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா ஹரி ஒரு 1.5 வயசு இருக்கும்போது நான், ஹரி, அப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே அது நட்டு வச்சோம். ஃபுல்லாக அந்த பம்பு செட்டு வர தேக்கு மரம் கொஞ்சம் இருக்கும் அங்கங்கே. அது ஃபுல்லாகவே அவன் 1.5 வயசாக இருக்கும்போது நட்டு வச்சது. இப்போல்லாம் நல்லா வளர்ந்து பெரிய மரமாக இருக்குது. ஸோ போகிற வழியில் அந்த குட்டி பம்பு செட்டை பார்த்தோன்னே பசங்க பயங்கரமாக விஷயாயிட்டாங்க. இதுக்குள்ளே இறங்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இல்லைடா, உள்ளுக்குள்ளே இன்னொன்று பெருசு இருக்குது, அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் வாழை மரம், அப்புறம் எலுமிச்சம்பழ மரம், கொய்யா மரம், அந்த மாதிரி மரமெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா சைடு கொஞ்சம் கரும்பு, அந்த எல்லா சைடும் கரும்பு போட்டிருந்ததெல்லாம் அவங்க வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது பம்பு செட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தொட்டி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கெட்டியிருக்காங்க, சின்னதாக கெட்டியிருக்கிறாங்க. ஹரி ஹரி இந்த மாதிரி பண்ணாத, கீழே இறக்கி விட்டு போயிடுவேன்.
தலை கொடு ஆதீனன், இங்க வந்து விடு, தலை கொடுப்பா. அப்புறம் இந்த மரம் பார்த்திங்கன்னா அத்தி பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மரம் 2 மரம் இருந்தது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒரு மரம் இருக்கும். ஸோ அது வந்து அப்படி கீழே நிறையா வந்து காயெல்லாம் அப்படி கீழே விழுந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் நெல்லிக்காய் மரம்லாம் இருந்தது. நெல்லிக்காய் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அங்கே யூஎஸில் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ஃப்ரோசனில் கிடைக்கும், பட் சின்ன நெல்லிக்காய் வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படி இருக்கிறத பிடுங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, அதை அப்படி நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் ஹரிக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தோம். அவன் 2 சாப்பிட்டான். Put your head மீனாட்சி, தலை கட்டு. ஆதிரா, ஹரி ஹரி ஹரி, ஏமா நெல்லிக்காய் அது பேர். சவர் பேட்ச் மாதிரி இருக்கும். சவர் பேட்ச் பண்ணுறீங்களா? ஸோ அவங்களுக்கு மாற்றிக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், தண்ணி எப்படியும் குளிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே சோப் போட்டு கொடுக்க எங்கள் அம்மா வந்து துவைச்சி எடுத்து வச்சிட்டாங்க. அப்படியே அந்த பம்புலேயே வந்துட்டு நல்லா அலசி அப்படியே தொங்க போட்டாச்சு. வீட்டில் அப்படி ஈர துணியோடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வீட்டில் போய் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பொங்கல் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா கொடுக்குறதுக்காக பொங்கல் ஒரு டிஃபன் பாக்ஸ் பொங்கல் சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு என் தம்பிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் குட்டியாக இலையை கட் பண்ணி அதில் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வச்சோம். அவங்களும் சாப்பிட்டாங்க. பிஸ்கட் வாங்கிக்கோ. இந்த பசங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படியே நம்ம கிளப்பிடலான்னு பார்த்தோம். திரும்ப உள்ளே போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டாங்க. வெளியே வரவே அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை துவட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த ரஸ்தாளி பழம் இது கொண்டு போங்க ஒன்று அப்படின்னாங்க. ஸோ அதான் வீட்டில் ஆல்ரெடி அவங்க கொடுத்தது வேறு இருந்தது. ஸோ அது காலியாகலை, இது நம்ம வீட்டில் வச்சுருங்க, நான் அங்கே வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்து தண்ணி தான். ஸோ அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரியாணி அப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் அது சாப்பிட்றதுக்கு வந்து காட்டிலேருந்து இலை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நல்ல இலையாக பார்த்து எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா மருதாணி இலை எங்கள் அத்தை வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. நைட்டு மருதாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிரியாணி ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரைஸு மீன் குழம்பெல்லாம் அவங்க வச்சுட்டாங்க. நான் வந்து இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கொத்து நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இது பாஸ்மதியா இதுவா? வீட்டரிசியா? நல்லா இருக்கு. அப்புறம் பசங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோடய கொழுந்தனாரும் என்னோடய நாத்தனரோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா கார்த்தி அண்ணாவும் சேர்ந்து விளையாட கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே ஸ்கூல் இருக்குது, ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கும், நல்லா பெரிய கிரவுண்டாக இருக்கும். இந்த கிரவுண்டில் தான் நைட்டு வந்துட்டு ராட்டினம் நிறைய கடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நல்லா திருவிழாலாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நல்லாயிருக்கும். அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ இப்போ வெறுமனேன்னு இருக்கா, நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் வரும்.
ஸோ அந்த கிரவுண்டில் வச்சு பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள சாப்பிட்றதுக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கை கால்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு இலையை விரிச்சிட்டு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். உட்காருங்களா. ரெண்டு கிலோ சாப்பிடுதா ஸோ அன்றைக்கி வந்து இதோட அந்த டே வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். மறுநாள் ஏர்லி மார்னிங் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போக வேண்டியது வீசா அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ 2 நாள் போனோம். ஃபஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் இன்னும் 1 வீக் கழிச்சு வந்து வீசா அப்பாயின்மெண்ட். நான் மட்டும்தான் போனோம். ஏர்லி மார்னிங் மதுரை டு சென்னை வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு ஈவினிங் வந்து சேம் அதே ஃப்ளைட்டில் வந்து மதுரைக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்னோடய தம்பி வந்து ட்ராப் பிக்கப் பண்ணிடுவாங்க காரில் போயிட்டு. ஸோ அங்கே சென்னையில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் மொபைல் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃப்ளைட் ஏறி நைட்டே வந்துட்டு திரும்ப நான் ஊருக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பசங்க பார்த்திங்கன்னா அந்த பனம் பழம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காட்டில் இருந்து எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை மாமா வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து மீனாட்சிக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க பசங்க எல்லாருமே. ஸோ அவள் நல்லா சாப்பிட்டா, மென்று அந்த டேஸ்ட் அவளுக்கு பிடிச்சிக்கிச்சு, ரொம்பவே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டேன். ஃப்ளைட் வந்து 6 அந்த மாதிரி இருந்தது. வந்துட்டு திரும்ப ஈவினிங் நைட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே வந்து பொங்கல் இருக்கும், நைட்டு வந்து சாமி ஊர்வலம் வரும். ஸோ அங்கே கிரவுண்டில் ரொம்ப நேரம் இருப்பாங்க, 1 மணி 2 மணி வரலாம் கிரவுண்டில் ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படியே கோயிலில் சாமியை பார்த்துட்டு கரெக்டாக அந்த தெருக்குள்ளே வரோம். அந்த டைமில் கிளம்ப ஸ்டார்ட் ஆனது நம்மளை வீட்டிலேருந்து கிளம்பி போனால் கரெக்டாக சாமியை பார்த்துட்டு அப்படியே பசங்களெல்லாம் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து எல்லாேருக்கும் இந்த பொங்கல் டைமில் வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ பேரம் பேத்திகளுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பேரம் பேத்திகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்புறம் எங்களுக்கும் கொடுத்தாங்க, வீட்டுக்கு வந்த மருமகன் மருமகளுக்கும் எல்லாருக்குமே 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு காமெடியாக நாங்கள் வந்து சிரிச்சிட்டு பேசிட்டு காமெடியாக போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெடி போடுவாங்க இல்லையா, அந்த வெடி சவுண்டு கேட்குறப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு சாமி கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இந்த திருவிழா வந்து ஒரு 10 நாள் திருவிழாவாக நடக்கும். 10 நாளுமே அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய ராட்டினங்கள்லாம் இருக்கும், 2-3 ராட்டினங்கள்லாம் வரும். அப்புறம் கிட்ஸுக்கு குட்டி குட்டி ராட்டினம் 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே போரே அடிக்காது. உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு காசு வேணும். காசு நிறையா இருந்துச்சுன்னா உள்ளே எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணலாம். கையில் எவ்வளோ போகுதுன்னே தெரியாது, போயிட்டே இருக்கும் நம்ம. ஆனால் நம்ம காசும் பார்க்க மாட்டோம், நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த க்ரௌடு எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ அப்படியே சாமி கரெக்டாக வந்து கோயிலேருந்து கிளம்பிச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி தெருக்குள்ளே அப்படியே நடந்து போய் ஒரு ஓரமாக இடம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டோம். ஏன்னா சாமி கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த தெருவை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கிரவுண்டுக்குள்ளே போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து என்னோடய தங்கச்சி வந்து வந்திருந்தா. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து என் தங்கச்சினா என்னோடய சித்தி பொண்ணு, சொந்த சித்தி பொண்ணு. சொந்த சித்தி பொண்ணை வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சொந்தக்கார பையன் தம்பி, அவருக்கு தம்பி முறை வேணும், அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களையும் பார்த்தோம். அவளை பார்க்கும்போது என்ன மாதிரியே இருப்பாள். நாங்கள் 2 பேரும் அதாவது ஒரே ஃபேமிலியில் பிறந்த தங்கச்சி மாதிரி இருப்போம் 2 பேரும். அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிரவுண்டில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படி கிரவுண்டுக்குள்ளே வந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ ஹரி தான் பாவமாக இருந்தது. அவனுக்கு மட்டும் அந்த ஜெட்லாக் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்தது. அப்படி தூக்கமாக வந்துட்டு எப்போ ஆளை விட்டால் தூங்கிடுவான் அந்த மாதிரி தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்ததும் டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் குஷி ஆகிட்டான், கொஞ்சம் முழிச்சிட்டே இருந்தான். ஆக்சுவலாக இது வந்து 2வது நாளோ 3வது நாளோன்னு நினைக்கிறேன். இந்த டே வந்துட்டு அந்நேரம் தான் ஆட்கள் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. போக போக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடம் ஃபுல்லாகவே ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அங்கே ப்ரோக்ராம்லாம் டெய்லி ஒன்று நடந்துகிட்ருக்கும். அன்றைக்கி எந்த ப்ரோக்ராமும் இல்லை. ஸோ அப்போ தான் ஆட்கள் வர வர உட்கார ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது மீனாட்சி? நான் அந்த திருவிழாவில் எல்லா பொம்மை கடையிலையும் பார்த்துட்டேன். அந்த நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஒரு ஆப்பிள் பலூன் இருக்கும் தெரியுங்களா, அந்த பலூனே இல்லை, ஒன்று கூட அந்த பலூன் யாருமே விற்கலை. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பலூனு இந்த மாதிரி பலூனாக தான் நிறையா இருந்தது. அந்த டைப் ஆஃப் பலூன் இப்போ இல்லவே இல்லை. அந்த ஏரியாவில் அன்றைக்கி அந்த 10 நாளுமே வரவே இல்லை அந்த மாதிரி பலூன் எதுவுமே. என்ன ஸோ அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் மைனஸ் போட்டு கொடுப்பாங்க, அது வேணும் நாங்கள். ஸோ அதுவும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் டீ காஃபி எல்லாம் இருந்தது. நாங்களும் ஒரு காஃபி குடிச்சிட்டு மாங்கா பஜ்ஜி சாப்பிட்டு அவனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் அங்கே ராட்டினம் வந்து அந்த ரொம்ப பெரிய ராட்டினம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில இந்த போட் ராட்டினம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வந்தெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து. ஸோ அதில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு, நான் உன் அம்மா மாதிரி, நான் உன்னோட வீடியோ ஒன்று விடாமல் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டோம். அப்புறம் இவங்க 3 பேரும் என்னோடய சேனல் ரொம்ப நல்லா பார்ப்போம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே ஒரு கடையில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம பாலை வந்து நகர்த்தி அதை உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த எத்தனை பாயிண்ட்ஸ் அதை ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பொருள் நமக்கு வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். பட் டிக்கெட் 40 ரூபா. நமக்கு அதில் எந்த நாளுமே பொருள் விழுவோம், அந்த பொருளோட மதிப்பு 40 ரூபா இருக்காது. ஸோ அதே நடந்துருந்தது. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி கப்பல் ராட்டினத்தில் ஏறிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.